உங்க எதிரி உங்கள பார்த்து நக்கலா சிரிக்கிறானா? நீங்க ஒரு சூப்பர் ஐடியா சொன்னா அதை மட்டம் தட்டி பேசுறானா? இல்ல நீங்க பேசும்போது மதிக்காம குறுக்க பேசி உங்களை அசிங்கப்படுத்துறானா? இவனை எப்படி மடக்கலாம் அப்படின்னு யோசிச்சே ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம ரத்தம் கொதிக்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நில்லுங்க. அந்த தெரு நாய்களுக்காக உங்க ரத்தத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா ஒரு சிங்கம் என்னைக்கும் நாய்களோட சண்டைக்கு போகாது. ஏன்னா சாதாரண ஆளுங்க தான் உணர்ச்சி வசப்பட்டு கத்துவாங்க. ஆனா புத்திசாலி ராஜாக்கள் வியூகம் அமைப்பாங்க. மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியர் சொல்லுவாரு, எதிரிய அழிக்க ஆயுதம் தேவையில்லை, அவனோட மூளையில ஒரு சின்ன சந்தேகத்தை விதைச்சா போதும். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் அட்வைஸ் இல்ல, சாணக்கியனின் ராஜதந்திரமும் டார்க் சைக்காலஜியும் கலந்த மரண வியூகம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எதிரிகளை கதற விட நீங்க தயார்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. அப்பதான் இந்த சாணக்கிய வியூகங்கள் கரெக்டா உங்களை வந்து சேரும். இன்னைக்கு உங்க எதிரிய பைத்தியம் பிடிக்க வைக்க போற சாணக்கியரோட 10 அணு ஆயுதங்களை நாம திறக்க போறோம். ஒரு சின்ன எச்சரிக்கை, இந்த வீடியோவை பாதியிலேயே நிறுத்திட்டு போறவங்க வாழ்க்கை முழுக்க எதிரிகள் கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த லிஸ்ட்ல வர 10வது தந்திரம் தான் இந்த மொத்த யுத்தத்தையும் முடிக்க போற ட்ரம்ப் கார்டு. அது இல்லாம 9 மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க தான் வெக்கப்பட்டு நிக்கணும். தயாரா? அந்த ரகசிய வியூகத்தை பார்ப்போம். தந்திரம் 1, மௌனம் எனும் பிரம்மாஸ்திரம். சாணக்கியர் ஒரு சூப்பர் விஷயம் சொல்றாரு. நாய்கள் குறைக்கும், ஆனால் யானைகள் மௌனமா நடந்து போகும். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கூட்டத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்க எதிரி குறுக்கிடுறான், உங்களை கிண்டல் பண்றான், சம்பந்தமே இல்லாம உங்க மேல பழி போடுறான். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதாரணமா எல்லாரும் பண்றதுதான். உடனே கத்தி பதில் சொல்லுவீங்க, அவனை திட்டுவீங்க, நீங்க சொல்றதுதான் சரின்னு நிரூபிட்ட போராடுவீங்க. ஆனா இதுதான் உங்களோட முதல் தப்பு, இதுதான் உங்களோட தோல்வி. சாணக்கியர் என்ன சொல்றார்னா, அமைதியா இருங்க. மௌனம்னா அது பயம் கிடையாது, அது திமிரும் கிடையாது. மௌனம்னா என்ன தெரியுமா? நீ பேசுறதுக்கு நான் பதில் சொல்ற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆளே இல்லைங்கிற ஒரு பவர்ஃபுல் அறிவிப்பு. உளவியல் ரீதியா இதுக்கு பேரு தி அன்பாதர்ட் ஆரா. அதாவது உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. அடுத்த முறை உங்க எதிரி உங்களை திட்டும்போது அப்படியே பேச்சை நிறுத்துங்க. அவன் கண்ணை ஒரு நொடி பாவமா பாருங்க. ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. சும்மா ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்புறம் அவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். அவன் மூளை குழம்ப ஆரம்பிக்கும். ஏண்டா இவன் பதிலே சொல்லல? உள்ளுக்குள்ள என்ன பிளான் பண்றான்? ஒருவேளை எனக்கு தெரியாம ஏதாவது பெருசா செய்ய போறானா அப்படின்னு 1000 யோசனை அவனுக்குள்ள ஓடும். அந்த எரிச்சல் அவனை உள்ளுக்குள்ளேயே அரிக்கும். நீங்க அவனை அடிக்கவே வேண்டாம், அவனோட யோசனைகளே அவனை அடிச்சு கொன்னுடும். நீங்க ஒரு வார்த்தை பேசாம, ஒரு விரலை கூட அசைக்காம அவனை தோக்கடிச்சிட்டீங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, பேசாதவன் தான் ஜெயிப்பான். அந்த ரகசியத்தை இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க. சாணக்கிய விதியில இதுக்கு பேரு த பிளாக் ஹோல் எஃபெக்ட், கருந்துளை தந்திரம். உங்க மௌனம் அவனோட எனர்ஜியை உறிஞ்சிற கருந்துளை. நீங்க அமைதியா இருக்கும்போது அவன் உங்களை எடை போட முடியாம குழம்புவான். உங்களை கணிக்க முடியாத வரைக்கும் நீங்க தான் அவனுக்கு சிம்ம சொப்பனம். தந்திரம் 2, பாராட்டு எனும் விஷம். சாணக்கியர் அடுத்து சொல்ற விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். அவர் சொல்றாரு, எதிரிய நேசி, அவன் மேல கருணை காட்டு, அவன் செய்யற தப்ப ரசி. என்னடா இது, சாணக்கியர் போய் எதிரிய நேசிக்கணுமான்னு சொல்றாரேன்னு கேக்குறீங்களா? இது அகிம்சை இல்ல நண்பா, இது சுத்தமான யுத்த தந்திரம், வார் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பேரு காக்னிட்டிவ் டிசனன்ஸ். அதாவது எதிரியோட மைண்ட்ல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் உருவாக்குறது. நல்லா கவனிங்க. உங்க எதிரி உங்களை பத்தி ஒரு பொய்ய பரப்புறான், உங்களை கெட்டவனா காட்ட நினைக்கிறான். நீங்க அவனை திட்டி அடிக்க போறீங்கன்னு வைப்போம். அவனுக்கு அதுதான் வேணும். அவன் உங்க கோபத்தை எதிர்பார்த்து தான் நிக்கிறான். அப்பதான் அவன் தன்னை ஒரு ஹீரோவா காட்டிக்க முடியும். ஆனா சாணக்கியர் சொல்லி கொடுத்த தலைகீழ் யோசனை இதுதான். நீங்க அவனை பாராட்டுங்க. நக்கலா இல்லாம ரொம்ப சீரியஸா எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க, என்னங்க உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, உங்க பேச்ச அப்படியே தீப்பொறி பறக்குது அப்படின்னு ஒரு போடு போடுங்க. அவன் திகைத்து போய் நிப்பான். ஏன்னா அவன் உங்க கோபத்தை எதிர்பார்த்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஆனா நீங்க அவனை பாராட்டும் போது அவனோட மொத்த ஸ்கிரிப்டும் கிழிஞ்சு போயிடும். நீங்க பாராட்டும் போது அவனோட ஹீரோ பிம்பம் உடைந்து அவன் ஒரு கோமாளியா மாறிடுவான். நீங்க அவனை விட ஒரு படி மேல இருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அவன் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறுவான். அப்போதான் நாம நம்மளோட 3வது தந்திரத்தை இறக்கணும். சாணக்கியர் இதத்தான் தேன் தடவிய கத்தின்னு சொல்றாரு. டார்க் சைக்காலஜில இதுக்கு பேரு ஈகோ ட்ராப். ஒரு முட்டாள அழிக்கணும்னா அவனோட ஈகோவை உச்சிக்கு ஏத்தி விடுங்க. பலூன் மாதிரி பெருசாகி அவனாவே வெடிச்சு சிதறிடுவான். நீங்க அவனை பாராட்டும்போது அவன் தனக்குத்தானே வெட்டிக்கிற குழியே நீங்க மலர் தூவி அலங்கரிக்கிறீங்கன்னு அர்த்தம். தந்திரம் 3, அலட்சியம் எனும் வேதனை, த பெயின் ஆஃப் இக்னோரன்ஸ். சாணக்கியரோட ஆகச் சிறந்த ஆயுதம் இதுதான். அவர் என்ன சொல்றார்னா, ஒரு மனுஷனுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த தண்டனை அவனை சுத்தமா கண்டுக்காம விடுறதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க எதிரி உங்களை திட்டுறான், நீங்க பதில் சொல்லல, மாறாக பாராட்டுறீங்க. ஆனா இப்போ இன்னும் ஒரு படி மேல போகணும். அவன் முன்னாடி நிக்கும்போது அங்க ஒரு ஆளே இல்லாத மாதிரி நீங்க நடந்துக்கணும். அவன் என்ன பேசுறான் காதுல வாங்காதீங்க. அவன் என்ன கேக்குறான் பதில் சொல்லாதீங்க. அவன் முன்னாடி நிக்கும்போது உங்க கண்கள் அவனை தாண்டி வேற எங்கேயோ பார்க்கட்டும். இது ரொம்ப கொடுமையான தந்திரம். ஏன்னா மனுஷனோட ஈகோ இதை தாங்கவே தாங்காது. புறக்கணிப்பு அப்படிங்கிறது சாவை காட்டிலும் கொடுமையானது. உளவியல் ரீதியா ஒரு மனுஷனை அழிக்கணும்னா அவனை கண்ணுக்கு தெரியாத காத்தா மாத்துறது தான் உச்சகட்ட வன்முறை. நீ இந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு ஒரு வித்தியாசமும் இல்லைங்கிற உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையான அறிவிப்பு தான் அவனோட அழிவுக்கே ஆரம்பம். உங்களை சீண்டி பார்க்க நினைச்சவன் கடைசியில உங்க அட்டென்ஷனுக்காக பிச்சை எடுக்க ஆரம்பிப்பான். சாணக்கிய நீதி என்ன சொல்லுது தெரியுமா? பகைவனை எதிர்க்காதே, அவனை நிராகரி. டார்க் சைக்காலஜில இது இமோஷனல் இரேஜர். நீ செத்துட்டடா என் மனசுல அப்படின்னு சொல்லாம சொல்ற மரண தண்டனை இது. உங்களை அழிக்க வந்தவன் உங்களோட ஒரு பார்வைக்காக நாயா அலையணும். அதுதான் உண்மையான ராஜதந்திரம். 4. நேரம் எனும் காத்திருப்பு, தி பவர் ஆஃப் வெயிட்டிங். சாணக்கியர் சில சமயம் மணிக்கணக்கில் அமைதியா வியூகம் அமைப்பாராம். அதை பார்த்து அவரோட சீடர்களே பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த மௌனத்துக்குள்ள 1000 சிங்கங்களோட கர்ஜனை இருக்கும். நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். யாராவது ஒருத்தர் நம்மள திட்டுனா உடனே பதில் சொல்லணும், அவமானப்படுத்தினா அந்த நிமிஷத்திலேயே நிரூபிக்கணும்னு துடிப்போம். இந்த அவசரம்தான் நம்மள தோக்கடிக்குது. சாணக்கியர் சொல்றாரு, சரியான நேரம் வரட்டும், அது வரைக்கும் உன் வில்லையும் அம்பையும் தயாரா வச்சுக்கோ. ஆனா அவசரப்பட்டு அம்ப விடாத. உங்க எதிரிய நீங்க இன்னைக்கே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. பதறாத காரியம் சிதறாது. ஒரு வேட்டைக்காரன் மாதிரி பதுங்கி இருங்க. அவன் செஞ்ச தப்புக்கு அவனா வந்து விழுற வரைக்கும் நீங்க ஒரு பார்வையாளனா மட்டும் இருங்க. நியாயம் தாமதமா வந்தாலும் நிச்சயமா வரும். காலம் அவனுக்கு பதில் சொல்லும். அப்போ பாருங்க அவனோட அறுவடை எப்படி இருக்குன்னு. அவனோட கோபமும் அவனோட திமிருமே அவனுக்கு ஒரு பெரிய குழிய வெட்டும். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. சாணக்கியரோட ஆக பெரிய ஆயுதமே இந்த காத்திருப்பு தான். ஒரு ராஜநாகம் இரைக்காக காத்திருக்கும்போது அசையாது, ஆனா கொத்தும்போது உயிர் தப்பாது. டார்க் சைக்காலஜில இது பிரிடேட்டரி பேஷன்ஸ். அவன் தப்பு பண்ற வரைக்கும் அமைதியா இருங்க. அவன் கால் சறுக்கும்போது நீங்க தள்ளவே வேண்டாம். அந்த வீழ்ச்சியே அவனை சுக்குநூறாக்கிடும். தந்திரம் 5, தனிமை எனும் வலிமை. சாணக்கியருக்கு ஒரு ரகசியம் நல்லாவே தெரியும். கூட்டம் எப்பவும் சத்தம் மட்டும்தான் போடும், ஆனா வீரன் தனிமையில தான் தவம் செய்வான். உங்க எதிரி உங்களை தனிமைப்படுத்துறானா? உங்க நண்பர்களை உங்களுக்கு எதிரா திருப்புறானா? சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை விட்டு போயிட்டாங்களா? எனக்கு யாருமே இல்லையேன்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இந்த இடத்துல தான் சாணக்கியர் சிரிப்பாரு. அவர் சொல்லுவாரு, காலம் யாருக்கு ஒரு ஸ்பெஷலான வேலையை கொடுக்கணும்னு நினைக்குதோ அவங்களத்தான் முதல்ல தனிமைப்படுத்தும். மாபெரும் பேரரசர்களை உருவாக்கின சாணக்கியரே பல வருடங்கள் தனிமையை கடந்தவர்தான். தனிமைங்கிறது சாபம் கிடையாது, அது ஒரு வரம். ஏன்னா அங்கதான் உங்க மனசு ஆயுதம் எடுக்கும், உங்க புத்தி கூர்மையாகும், உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் விழிச்சுக்கும். அவன் உங்களை தனிமைப்படுத்துறானா? கவலைப்படாதீங்க. தனிமை உங்களை செதுக்கும் உலி. மத்தவங்க எல்லாம் கும்பலா சேர்ந்து உங்களை ஒதுக்கினாங்கன்னா சந்தோஷப்படுங்க. அந்த தனிமையையே உங்களோட பலமான கோட்டையா மாத்துங்க. அந்த கோட்டைக்குள்ள யாரையும் விடாதீங்க. அங்க உட்கார்ந்து உங்களுக்கான தந்திரங்களை நிதானமா வடிவமைங்க. அவன் அந்த கோட்டைக்கு வெளியே நிற்கட்டும், மழையில நனையட்டும், வெயில்ல காயட்டும். ஆனா அந்த கோட்டைக்குள்ள ராஜா நீங்க தான். நீங்க அமைதியா இருக்கிறது தான் அவனுக்கு பெரிய தலைவலியே. சாணக்கியர் தனிமையில தான் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாரு. டார்க் சைக்காலஜில இது தி ஃபார்ட்ரஸ் ஆஃப் மைண்ட்.
எதிரிக்கு நீங்க தனியா இருக்கீங்கன்னு தோணும். ஆனா நீங்க ஒரு படைப்பலத்தையே மனசுக்குள்ள கட்டிட்டு இருப்பீங்க. தனிமையில இருக்கும் ஒருவனை அழிக்க எந்த உலகத்திலையும் ஆயுதம் கிடையாது. ஏன்னா அவன் தன்னைத்தானே செதுக்கும் சிற்பி. தந்திரம் 6. எதிரியின் ஆயுதத்தை உடைப்பது. பிரேக்கிங் தி எனிமீஸ் வெப்பன். சாணக்கியர் நந்தவம்ச அரண்மனைக்குள்ள நுழைஞ்சப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்க இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய படைத்தளபதிகள், அகங்காரம் பிடிச்சவங்க. அவங்க எல்லாம் சாணக்கியரை ஒரு சாதாரண ஆள்தானேன்னு நினைச்சு அவமானப்படுத்தினாங்க. ஆனா சாணக்கியர் மனசுல ஒரு தெளிவோட நின்னாரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எதிரிகளோட ஆயுதத்தையே தன்னாயுதமா மாத்திக்கிட்டார். ஆயுதமே இல்லாத ஒருத்தன் ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிக்க போறேன்னு சபதம் எடுத்த உடனே எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க. உங்க எதிரி உங்களை நீ ஒரு டம்மி பீஸ், பயந்தான் கொள்ளி, ரொம்ப நல்லவன் அப்படின்னு கிண்டல் பண்றானா, அவனோட அதே வார்த்தையை எடுங்க. ஆமா, நான் நல்லவன்தான். நல்லவனா இருக்கிறது என்னோட பலவீனம் இல்ல, அது என்ன சுத்தி இருக்கிற கவசம். மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதது என்னோட வெற்றி அப்படின்னு சொல்லுங்க. அவனோட விஷத்தையே நீங்க மருந்தா மாத்திட்டீங்கன்னா அவனோட கிண்டல் அங்கேயே செத்து போயிடும். இது ஜப்பானிய தற்காப்பு கலையான ஐக்கிடோ தந்திரம். எதிரியோட வேகத்தையே அவனுக்கு எதிரா திருப்புறது. அவன் உங்களை அடிக்க வீசுற கல்லையே எடுத்து உங்களுக்கான சிம்மாசனமா மாத்துங்க. சாணக்கியர் சொல்வாரு, எதிரியோட வாழ பிடுங்கி அவனோட கழுத்திலேயே வைன்னு. டார்க் சைக்காலஜில இது சைக்காலஜிக்கல் மிரரிங். அவன் உங்க மேல வீசுற சேற்றை எடுத்து அவனோட முகத்திலேயே பூசுற கலை இது. அவன் உங்களை அசிங்கப்படுத்த நினைக்கும்போது நீங்க அதை பெருமையா ஏத்துக்கிட்டா அவனோட மொத்த பிளானும் பைத்தியக்காரத்தனமா மாறிடும். தந்திரம் 7. வளர்ச்சி எனும் பழிவாங்குதல். சக்சஸ் ஆஸ் ரிவெஞ்ச். சாணக்கியர் ஒரு சூப்பர் மந்திரம் சொல்றாரு. எதிரிக்கு நீ வாயால பதில் சொல்லாத, உன் வெற்றியே அவனுக்கு பதிலா இருக்கட்டும். உங்க எதிரி உங்களை தாழ்த்தி பேசுறான், உங்க வருமானத்தை கிண்டல் பண்றான், உங்க குடும்பத்தை விமர்சிக்கிறான்னா உடனே அவன்கிட்ட போய் இல்ல நான் பெரிய ஆளு தான் அப்படின்னு நிரூபிக்க பார்க்காதீங்க. அதுதான் அவனுக்கு வேணும். நீங்க மௌனமா இருங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க, புதுசா கத்துக்குங்க, உங்க வருமானத்தை உயர்த்துங்க, பிசினஸை பெருசாக்குங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமா இருங்க. 1 வருஷம் கழிச்சு அவன் உங்களை பார்க்கும்போது நீங்க எங்கேயோ இருப்பீங்க, அவன் அங்கேயே இருப்பான். அந்த இடத்துல அவனுக்கு வர்ற வலிதான் உண்மையான தீர்ப்பு. சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். நீங்க அவனுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பதிலடியும் உங்க பேங்க் பேலன்ஸ்லயும் உங்க சந்தோஷமான முகத்திலையும் தான் இருக்கணும். சாணக்கியரை ஆரம்பத்துல சாதாரண ஆளுன்னு நினைச்சு நந்த மன்னன் அவமானப்படுத்தினான். ஆனா கடைசியில அதே மன்னனோட சாம்ராஜ்யத்தை அழிச்சு அவன் வாய்ஸ் அடங்குற அளவுக்கு அவரோட வெற்றி பேசிச்சு. சாணக்கியரோட சபதமே இதுதான், என்னை அவமானப்படுத்திய சாம்ராஜ்யத்தை வேரோடு அழிப்பேன். டார்க் சைக்காலஜில இதுக்கு பேரு ஸ்டேட்டஸ் அனிஹிலேஷன். நீங்க வளர வளர அவனோட மூளையில ஒரு ஆசிட் ஊத்துன மாதிரி எரியும். நீங்க உங்களை அப்கிரேட் பண்ணும் ஒவ்வொரு செகண்டும் அவனோட நெஞ்சுக்குள்ள நீங்க இறக்குற ஆணி. தந்திரம் 8. எதிரியின் பலம் கண்டறிதல். ஃபைண்ட் தேர் வீக்னஸ். யுத்தம்ங்கிறது எதிரியோட பலத்தை வெல்றதில்லைங்க, அவனோட பலவீனத்தை கண்டுபிடிக்கிறது. உங்க எதிரி எதுல பெருமைப்படுறான்னு பாருங்க. அவனோட பேச்சா, பணமா, இல்ல அவன் வச்சிருக்கிற கான்டாக்ட்ஸா? அவன் தன்னோட பேச்சை நினைச்சு பெருமைப்பட்டா நீங்க பேச மௌனமா இருங்க, இல்ல மொபைல் பாருங்க. அவன் பேசி முடிச்சதும் சரி வேற என்ன அப்படின்னு அசால்ட்டா கேளுங்க. அவன் பணத்தை நினைச்சு பெருமைப்பட்டா நீங்க பணத்தை ஒரு குப்பையா நினைச்சு பேசுங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும்னு ஒரு போடு போடுங்க. அவனோட பலத்தை நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்காத போது அவனுக்கே பைத்தியமே பிடிச்சிடும். ஏன்னா ஒருத்தன் எதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறானோ அதுதான் அவனோட ஆகப்பெரிய பலவீனம். அவனோட ஆயுதம் அங்கேயே மழுங்கி போயிடும். சாணக்கியர் சொல்றாரு, எதிரியோட ரகசிய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் பாதி போரை ஜெயிச்சிட்டான். டார்க் சைக்காலஜில இதுக்கு பேரு அகிலீஸ் ஹீல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவனோட ஈகோ எதுல இருக்கோ அதுல ஒரு சின்ன ஓட்டைய போடுங்க. உங்களை அடிக்க வந்தவன் தன்னோட பிம்பத்தை காப்பாத்திக்க வழி இல்லாம தற்கொலைக்கு சமமான மன உளைச்சலுக்கு ஆளாவான். தந்திரம் 9. சிரிப்பு எனும் குண்டு. த ஸ்மைல் பாம்ப். சாணக்கியர் சத்தமா சிரிப்பாரு, கஷ்டத்திலையும் சிரிப்பாரு, அவமானத்திலையும் சிரிப்பாரு. ஏன்னா அந்த சிரிப்பு அவரை எல்லா சூழ்நிலையை விடவும் மேல தூக்கி வச்சது. உங்க எதிரி உங்களை கேவலமா பேசும்போது நீங்க ஏன் முகத்தை சுருக்குறீங்க, ஏன் கோபப்படுறீங்க? நண்பா, நீங்க கோபப்பட்டா அங்கேயே தோத்துட்டீங்க. அதுக்கு பதிலா நல்லா வாய் விட்டு சிரிங்க. அவன் பண்ற கிண்டல ஒரு காமெடி மாதிரி ரசிச்சு சிரிங்க. அவனுக்கே ஒரு சந்தேகம் வரும், இவன் ஏன் சிரிக்கிறான், இவங்கிட்ட ஏதோ ரகசியமான பெரிய பிளான் இருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருவான்.
சிரிப்புங்கிறது மனுஷனோட அசல் முகம், மத்ததெல்லாம் வெறும் வேஷம்தான். எந்த ஆயுதமுமே இல்லாத ஒரு போர் வீரனுக்கு கிடைத்த மிகப்பெரிய கவசம் அவனோட சிரிப்பு மட்டும்தான். நீங்க சிரிக்கும்போது நீங்க அவனை விட ஒரு பெரிய ஆளா தெரிவீங்க. உங்க சிரிப்பை பார்க்கும்போது அவனுக்கு பெரிய தலைவலியே வந்துடும். ஏன்னா அவன் உங்களை சின்ன ஆளா காட்டணும்னு நினைக்கிறான். ஆனா உங்க புன்னகை உங்களை ஒரு ராஜாவா அங்க நிப்பாட்டும். புன்னகை அப்படிங்கிறது வெறும் எக்ஸ்பிரஷன் இல்ல, அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஷீல்டு. அவன் எரியிற கல்லு உங்க மேல படுறதுக்கு முன்னாடியே உங்க சிரிப்பு அதை சுக்குநூறா உடைச்சிடும். அவன் தோத்து போய் நிப்பான். சாணக்கியரோட புன்னகைக்கு பின்னாடி 1000 கத்திகள் ஒளிஞ்சிருக்கும். டார்க் சைக்காலஜில இது த ஜோக்கர்ஸ் மாஸ்க். நீங்க வலியில கத்துவீங்கன்னு நினைக்கிற எதிரி முன்னாடி நீங்க ரசிச்சு சிரிக்கும்போது அவனுக்கு நரம்பு மண்டலமே துண்டிச்சிடும். இவன் மனுஷனா இல்ல அரக்கனான்னு அவன் பயப்பட ஆரம்பிப்பான். அந்த பயம்தான் உங்களோட முதல் வெற்றி. தந்திரம் 10, மன்னிப்பு எனும் மாஸ்டர் பிளான், த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இதுதான் கிளைமேக்ஸ். இந்த 10வது தந்திரம் இல்லாம மேல சொன்ன அந்த 9 தந்திரங்களும் முழுசாகாது. சாணக்கியர் ஒரு சூப்பர் விஷயம் சொல்றாரு. மன்னிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மனசுன்னு உலகமே சொல்லும். ஆனா நான் சொல்றேன், மன்னிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய தந்திரம். உங்க எதிரி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், உங்க கெரியரை தடுக்க பார்த்தான், உங்க இமேஜை கெடுத்தான், உங்க மனசை புண்ணாக்கினான். இப்போ நீங்க அவனை மன்னிக்கிறீங்க. அவன் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க மனசுக்குள்ள அவனை மன்னிச்சிட்டீங்க. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்லை, நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என் வாழ்க்கைய வாழ போறேன் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவன் அங்கே ஒரு குற்றவாளியா நிப்பான். நீங்க அங்கே தீர்ப்பு சொல்ற நீதிபதி ஆயிட்டீங்க. மன்னிப்புன்றது பலவீனம் இல்லைங்க, அது அதிகாரம். ஏன்னா மன்னிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் போர்க்களத்தை விட்டு வெற்றிகரமா வெளியே வர முடியும். மன்னிக்க தெரியாதவன் எப்பவும் அந்த போர்க்குள்ளேயே மாட்டிக்கிட்டு தவிப்பான். அவனை மன்னிக்கிறதன் மூலமா அவனோட கண்ட்ரோல்ல இருந்து நீங்க முழுசா வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அவனை உங்க மனசுல இருந்து தூக்கி குப்பையில போடுறதுக்கு பேருதான் உண்மையான மன்னிப்பு. இப்போ சொல்லுங்க, அவன் உங்களை மறுபடியும் திட்ட முடியுமா? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. கிண்டல் பண்ண முடியுமா? நீங்க சிரிச்சிட்டு போயிடுவீங்க. வெறுக்க முடியுமா? நீங்க தான் மன்னிச்சிட்டீங்களே. அவனோட எல்லா ஆயுதங்களும் இப்ப குப்பையாயிடுச்சு. அவனோட விஷம் சாதாரண தண்ணியா மாறிடுச்சு. அவன் அங்கே தனிமையில தவிக்கிறான். நீங்க சிரிச்சுக்கிட்டே உங்க இலக்க நோக்கி போறீங்க. இப்ப சொல்லுங்க, யார் ஜெயிச்சது? சாணக்கியர் மன்னிப்ப ஒருபோதும் கருணையா பார்க்கல, அத ஒரு ஆயுதமா தான் பார்த்தார். டார்க் சைக்காலஜியில இது சுப்ரீம் காண்டசென்ஷன். அதாவது, நீ எனக்கு ஒரு தூசு, உன்னை நினைச்சு கவலைப்படுற அளவுக்கு என் நேரம் அவ்வளவு மலிவானது இல்லைன்னு அவனை தூக்கி வீசுறது. நீ அவனை மன்னிக்கிறதால அவன் தப்பிச்சிட்டான்னு அர்த்தம் இல்ல, நீ அவனை உன் உலகத்துல இருந்தே அழிச்சிட்டேன்னு அர்த்தம். இந்த 10 ஆயுதங்களும் உங்க கையில இருக்கும்போது இனி எந்த எதிரியும் உங்களை அசைக்க முடியாது. ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தந்திரங்களை நீங்க பயன்படுத்துறது மத்தவங்களை காயப்படுத்த இல்ல, உங்களை நீங்க பாதுகாத்துக்கிட்டு ஒரு வெற்றியாளனா உயர்வதுக்கு மட்டும்தான். சாணக்கியன் சொல்றது போல, அறிவாளி எதிரிய ஆயுதத்தால் கொல்ல மாட்டான், அறிவால் கொல்வான். இந்த 10 ராஜதந்திரங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க ரத்தம் கொதிக்குதா? அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வியூகங்கள் உங்க நண்பர்களுக்கும் போய் சேரணும்னா வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுல எந்த தந்திரத்தை உங்க எதிரி மேல பிரயோகிக்க போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கோ இல்ல உங்க நண்பருக்கோ கண்டிப்பா ஒரு தெம்ப கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு மாசான வீடியோவில் சந்திப்போம்.